மா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. தாராவை ஏமாத்தணும்னு நான் எதுவுமே நினைக்கலம்மா. காவியாக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அவ என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுதாம்மா தாரா கூட நிச்சயம் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டேன். அதுவும் உனக்காக தான்மா. ஆனா எப்போ காவியா வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி தான் நடக்குதுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியலம்மா. பண்ற தப்பெல்லாம் தெரிஞ்சே பண்ணிட்டு அத நியாயப்படுத்தி பேசாத தீபக். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இன்னும் எவ்வளவு நேரம் இங்க நின்னு நீ நியாயத்தை பேசினாலும் நீ பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கலடா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. வெளியே போடா. என்ன நிம்மதியா இருக்க விடு. அப்ப இதான் உன் முடிவு இல்ல? சரி நான் போறேம்மா. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். சரி பண்ணிட்டு உன் முன்னாடி வந்து நிப்பேன். அப்ப நீ என்ன எப்படி வேணான்னு சொல்ற நான் பாக்குறேம்மா. ஜோதி, நிலங்கே எதுக்கு இங்க வந்த? என்னடி நீ இப்படி பேசுற? உன்னையும் அம்மாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்க தாண்டி வந்தேன். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்க கிட்ட இல்ல, தாரா கிட்ட. ஆனந்த் வந்து கண்டபடி பேசிட்டு போறாரு. உன்னால நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்குது. முடிஞ்சா அங்க போய் மன்னிப்பு கேளு. வந்துட்டான் மன்னிப்பு கேட்க. காவியா காவியா ஏய் காவியா. ஏய் ராணி ரேவதி வாங்க வாங்க. ஏய் உன் தம்பி லேப்டாப் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் இல்ல சும்மா. ஆமா என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் விஷயம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா, இல்லன்னா உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ எப்படி வேணாலும் கேட்டுக்கோ. இப்போ நாங்க இன்னொரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன? இந்தா. என்னது இது? ஏய் காலேஜ் அப்ளிகேஷன் டி. யாருக்கு? யாருக்கா? ஏய் காவியா உனக்குதான். இந்தா கையெழுத்து போடு. போடுறீ. இப்ப எனக்கு தேவைலாம் ஒரு வேலைதான், இது இல்ல. ஏய் இன்னும் என்னடி இதையே சொல்லிட்டு இருக்க? இப்பதான் பிரச்சனை முடிஞ்சதில்ல. தீபக் தாலி கட்டிட்டாரு. உத்தம இனிமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ண முடியாது. இதுக்கு மேல படிக்க வேண்டியதானே? மறுபடியும் வேலைக்கு போகணும்ன்ற? இந்த ஒரு கயிறை என் கழுத்துல கட்டினதுனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லடி. இன்னும் எதுவும் மாறல. என்ன மாறல? உத்தமனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் மாறல. உத்தமனுக்கும் என் அப்பாக்கும் இருக்கிற பகை மாறல. எல்லாமே இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுக்கு மேல இந்த கயிறால தீபக்கோட அம்மா பிரச்சனைன்னு எல்லாம் பெருசாயிட்டே தான் இருக்கே தவிர எதுவுமே சரியாகல. கயிறுன்னு சொல்லாதடி, அது தாலி. இருக்கட்டும். என்ன சுத்தி இவ்ளோ நடக்கும் போது எப்படி எதை பத்தியும் யோசிக்காம என்னால படிக்க போக முடியும்? ஏ காவியா, நடந்த பிரச்சனையில தீபக் உனக்கு தாலி கட்டினது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து பாட்டி. என்னது இது? வந்ததும் வராதமா ஒரே சத்தமா இருக்கு. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? எதுவும் பேசாத, அமைதியாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? நான் கடைசாவி எடுக்க வந்தேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. நிஜமாவே எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு எங்கேயாவது வேலை தேடி கொடுங்க. யோ சந்திரா, வெளியே வாயா. யோ வீட்டு வாசல்ல வந்து ஒரு மனுஷன் கத்தது உழுலையா காதுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? யோ சந்திரா, வெளியே வாயா.
உன்னதான் கூப்பிடுறது காதல விழ. ஏய், இந்த ஆள் எதுக்குடி இங்க வந்திருக்கான்? நீயா? என்ன வேணும்? என்ன வேணுமா? உத்தம ஐயா போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு. நீங்க கடனை கொடுக்காம அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? என்னையா என்னைக்கியா பணத்தை கொடுப்ப? ஏமாத்துறவங்களா இருந்தா நீங்க கூப்பிட்டு வீட்டு வாசல்ல வந்து பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், கிடைச்ச உடனே நாங்களே கொண்டு வந்து கொடுத்துறோம். அப்புறம் பணம் வாங்கினது உங்ககிட்ட இல்ல, அந்த உத்தமன் கிட்ட. சும்மா வீட்டு வாசல் வந்து சத்தம் போற வேலையெல்லாம் வச்சுக்காத. அவளை ரோசா இருக்கிறவ பணத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடியே கொடுத்து இருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா நான் ஏன் உன் வீட்டுக்கு வரேன்? எல்லாம் கொடுப்போம், நீ முதல்ல கிளம்பு. ஐயா வர்றதுக்குள்ள ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பய நீ வாடி, அவன் கிடக்கா. பிச்சுமுத்து, ஆமா உத்தமன் சாரு எப்படி இருக்காரு? அப்பப்ப கண்ணு முடிச்சு பாக்குறாரு, மறுபடியும் மயக்கத்துக்கு போயிடுறாரு. டாக்டருங்க சீக்கிரத்துல குணப்படுத்திடலாம் சொல்லியிருக்காங்க. ஐயா மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாருன்னு வச்சுங்க, உன் புருஷன் இவ்வளவு திமிரா பேச மாட்டான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவ? சீக்கிரம் வீடு பார்த்து வச்சுக்கோங்க, வீட்டை காலி பண்ற சூழ்நிலை வரும். கடனை வாங்கிட்டு திமிரா பேசுறான். பாத்தீங்களா, நேரா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேலயும் என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. வேலைக்கு போய் தான் ஆகணும். அதுக்காக தான் லேப்டாப்ல ஆன்லைன்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா நான் வேலைக்கு தான் போவேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். படிப்பெல்லாம் அடுத்த கட்டம் தான். எஸ், கம் இன். எஸ், என்ன விஷயம் சொல்லுங்க. ஹாய் தாரா. எப்படி இருக்கீங்க தாரா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேல பேச என்ன இருக்கு? புரியுது என் மேல கோவத்தில் இருக்கீங்கன்னு. நான் முன்னாடியே உங்ககிட்ட வந்து பேசணும்னு தாங்க நினைச்சேன். ஆனா நடுவில் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, ஸ்டேஷனுக்கு போற டென்ஷன்ல எல்லாம் மறந்துட்டேன். இல்லைன்னா முன்னாடியே வந்து பேசியிருப்பேன். அப்புறம் இன்னைக்கு தான் ஜோதி கூட சொன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. அதான் நேரில் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு நல்லா புரியுதுங்க. உங்களுக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், அதை என்னால் காப்பாற்ற முடியல.